ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீட்டில் பசிக்குதா, சும்மா இருக்க முடியலையா? நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த டிஷ் மெயினாக இருக்கும். ஸோ பொரி. இந்த பொரியை நார்மலாக நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பாக சாப்பிட்ருப்போம். மசாலா பொரி, கேரட்லாம் துருவி போட்டு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ருப்போம். பட் இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எஸ், என்ன பண்ண போகிறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 2 கப் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேன். ஸோ ட்ரையாக இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ பொரி, அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு தக்காளியை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். தென் சிக்கன் மசாலா கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அண்ட் சால்ட் எடுத்திருக்கேன். அது போக தாளிக்கிறதுக்கு கடுகு. ஸோ ஃபர்ஸ்ட் கடாயை நல்லா காய வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸோ அதே மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு பொரியிற வரைக்கும் லைட்டாக வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, வெங்காயம் வைக்கிற சைட் பை சைடில் நம்ம பொரியை தண்ணி ஊற்றி சோக் பண்ண போகிறோம். ஸோ சோக் பண்ணுறது 2 மினிட்ஸாக இருக்கணும். சோக் மீன்ஸ் ஊற வைக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ 2 நிமிஷம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உடனே தண்ணியை வடிச்சுக்கோங்க. ரொம்ப கொலன்னு ஆகிடக்கூடாது. ஸோ பொரி நல்லா இருக்காது. ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ வெங்காயம் வந்தோன்னா தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறோம். கூட சிக்கன் மசாலா போடுறேன். ஸோ நான் சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மசாலா வேணாலும் எடுத்துக்கலாம், உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து. ஸோ பொரியும் நல்லா தண்ணி எல்லாத்தையும் எடுத்து நல்லா வடித்து வச்சுக்கோங்க. கூட தக்காளி வந்ததுக்கப்புறம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், டிஷ்ஷுக்கு தேவையான அளவு. ஸோ பொரி பார்த்துக்கோங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஸோ உதுத்து விட்டால் உதிர்ந்து கீழே விழுகிற மாதிரி இருக்கணும். இந்த டிஷ்ஷை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நான் இந்த மாதிரி தான் ஏதாவது செஞ்சு சாப்பிடுவேன். ஸோ நல்லாயிருக்கும். தென் எல்லாம் வெந்ததுக்கப்புறம் பொரியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணி ரொம்ப நாள் இருக்க வேணாம். மசாலாஸ் எல்லாம் உள்ளே இறங்குற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஹீட்டாக பொரியிலையும் அந்த சூடு ஏறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே காய்ஸ், நம்மளோட வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். இப்படி தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் வீட்டில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் ஸ்டோரியில் நான் டேக் பண்ணுங்கள். ஸோ பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய எஃபர்ட்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். Until then, it's bye from Spotlight.